தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேயே நீங்கள் எம்எட் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் தான் இது. 2026 to 2027 அகாடமிக் இயரில் ஸ்டார்ட் ஆக போகிற எம்எட் ப்ரோக்ராமுக்காக இவங்க வந்து சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து. அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் அட்மிஷன் டு ஃபுல் டைம் 2 year எம்எட் ப்ரோக்ராம். ஸோ எம்எட் வந்து 2 year ப்ரோக்ராம். அதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிக்கலாம். இப்போது வேறு ஸ்டேட்லேருந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்க செப்ரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேர்த்துக்குமே யூனிவர்சிட்டியில். அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் ஃபில்அப் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப்லைன்லேயும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணுறதா இருந்தால் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 rupees இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்தது டியூஷன் ஃபீஸு அப்படிங்கிறது 5,945 அண்ட் செகண்ட் இயருக்கு வந்து 4,640. நீங்கள் வந்து இவ்வளோ கம்மியாக பே பண்ணாவே போதும் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும்னா. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. அப்ளிகேஷன் ஃபார்மில் நேம் ஆஃப் த கேண்டிடேட் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் உங்களோட நேமு ஃபோட்டோ ஒட்டிடணும், மேலா ஃபீமேல் நீங்கள் டிக் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பேசிக் இன்ஃபர்மேஷனை ஃபில்அப் பண்ணணும். மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிசி, யூஜி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த யூஜி டிகிரி இல்லைனா ப்ரொவிஷ்னல், அதே மாதிரி பிஜி டிகிரி இல்லைனா ப்ரொவிஷ்னல், பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா பிஎடோட டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட், பிஎட் மார்க் ஸ்டேட்மெண்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 காப்பி. இது 2 கொடுக்கணும். இதே இன்கேஸ் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அனுப்பலாம், இல்லைன்னா இது தேவையில்லை. டோட்டலாக 7 சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணுறதா இருந்தாலும் ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட்ஸ் அவங்க கேட்குற சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கணும். ஸோ அட்மிஷன் வந்து ரெடியாக இருக்குது. இதோட ப்ரௌச்சர் கூட இருக்குது. ப்ரௌச்சர் பார்க்கலாம். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு எம்எட் ப்ரோக்ராமுக்கான ப்ரௌச்சர் கூட இங்கே வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அவைலபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லோ ஃபீ ஸ்ட்ரக்சர், 30+ எக்ஸ்பர்டைஸ் இன் எடுகேஷன், ஐசிடி எனேபிள்டு கிளாஸ் ரூம்ஸ் இருக்கான் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷனில். அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் அதே லேர்னிங் ரிசோர்ஸஸ், வைஃபை கனெக்ஷன் இருக்குது. ஸோ என்னென்ன வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, டிஜிட்டலைஸ் லைப்ரரி, செப்பரேட் மென் அண்ட் விமன் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது நம்ம யூனிவர்சிட்டியில். அது மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் இருக்கும். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அவைலபிள், வேரியஸ் சென்டர்ஸ் அண்ட் செல்ஸ் டு இம்ப்ரூவ் ஸ்கில்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெடகாஜிக்கல் சயின்சஸ் ஒரு டிபார்ட்மெண்ட், வேல்யூ எஜுகேஷன், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் சைக்காலஜி, எஜுகேஷனல் டெக்னாலஜி, கரிக்குலம் பிளானிங் அண்ட் எவாலுவேஷன், எஜுகேஷனல் பிளானிங். ஓகே, ஸோ அவங்க காலேஜ் யூனிவர்சிட்டியை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சில பேர் கேட்குறீங்க, நான் பிஎட் வந்து வேறு மேஜர் படிச்சிருக்கேன், என்னால் ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ண முடியுமா? ஏன்னா ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு வந்து நிறையா வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் போஸ்டிங் ஈஸியாக கிடைக்கிது. அதனால் எல்லோரும் ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணணும். நான் ஆனால் என்னோடய யூஜி டிகிரி அண்ட் யூஜி பிஎட் டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு மேஜராக இருக்குது, ஸ்பெஷல் எஜுகேஷனில் நான் பண்ணல பிஎடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும் போது எம்எட் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படி படிக்க முடியும். எம்எட் வந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஎஸ்சி அப்படிங்கிற டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது டிஎட் டிப்ளமோ இன் எடுகேஷன் போட்டுட்டு அதில் ஸ்பெஷல் எஜுகேஷன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் அப்ரூவ்டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அந்த குவாலிஃபிகேஷனை வச்சு நீங்கள் எம்எட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் எஜுகேஷன் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் அந்த பிஜியில் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் பிஜிடிஆர்பி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ காலேஜஸ்க்கு அடுத்தது நீங்கள் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பிஹெச்டி பண்ணலாம். இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அந்த ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.